நேற்று சவுதி அரேபியா ரியாத்தில் பல்வேறு இடத்துல நேற்று நைட்டு போல் அட்டாக் நடந்திருக்கு. அட்டாக் ஆரம்பித்ததுலேருந்து சவுதி டிஃபென்ஸ் எல்லா ஃபோனுக்கும் அலார்ட் மெசேஜ் நேற்று மட்டுமே எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 6-7 தடவை மெசேஜ் மட்டுமே வந்துச்சு, அலாரம் சவுண்டு. வெளியில் எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்தாங்க. எல்லாம் நம்ம இருக்கிற அக்காமடேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லாம் நடந்துச்சு. இந்த விஷயம் நடக்கல. நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், உழுகிற இடத்துல எல்லாருக்கும் கங்கு எல்லாரு மேலேயும் உழுகுது. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளேஸில் நின்றுக்கோங்க. நேற்று ஃபுல்லாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சவுதி அரேபியாவில் எல்லா இடமே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. இந்த விஷயம் நடக்கல. பல்வேறு பேர் வீடியோ எல்லாம் எடுத்து யாரும் சோசியல் மீடியாவில் எக்காரணத்தை கொண்டு போட்டுறாதீங்க. அது உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பல்வேறு சட்ட சிக்கலை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சவுதி அரேபியா கவர்மெண்ட் நமக்காண்டி சேஃப்டி விஷயத்தில் பல்வேறு விஷயத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம துணை நிற்போம். பிரச்சனை நடந்துக்கிட்டு நீங்கள் ஊருக்கு ஃபோன் அடித்து பேனிக் படுத்தாதீங்க. ஊரில் உள்ள ஆள்கிட்ட இது மாதிரி நிலைமை எடுத்து சொல்லுங்கள். இப்போ பிரச்சனை நடந்திருக்கு, இப்போ கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பிரச்சனை நடக்க நேரத்தில் நீங்கள் அதிகமாக நியூஸோ வதந்தியோ பார்த்து நீங்கள் ரொம்ப உங்களை அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க. முடிஞ்சளவு மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்பு சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உண்மையான நியூஸை மட்டும் நம்புங்க. வதந்தி யாரும் நம்பாதீங்க. இப்போதைக்கு சவுதி அரேபியாவில் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சவுதியில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க.